வணக்கம். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ. இதனுடைய பார்ட் 1 வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் மென்ஷன் பண்றேன். யாராவது பார்க்காம பார்ட் 2க்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் துலாமை பத்தின ஒரு முழுசான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இவங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த குடும்ப ஸ்தானத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய். இது இவங்களுக்கு விருச்சக வீடாக, அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வரக்கூடியது. இந்த குடும்பாதிபதி செவ்வாய் துலாமின் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தன் சுகம், வீடு, மனை இதை குறிக்கக்கூடிய வீட்டுல உச்சமடைவார், அதாவது வலுவடைவார். இந்த 4ஆம் வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, அதாவது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே செவ்வாய் இவங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடக வீட்டுல வலுவிழப்பார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக வரும். அங்க செவ்வாய் நீசமடைவார் கடகத்துல. அப்போ இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பம், தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு, தன் சுகம், வீடு, மனை என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு, தொழில், ஜீவனம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீடு, இந்த 3 வீடுகளினுடைய கனெக்ஷன்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல குடும்பம் குடும்பம் குடும்பம்னு தன்னோட எனர்ஜி, உழைப்பு, டைம், மைண்ட் எல்லாத்தையும் குடும்பத்துக்காக செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது மொத்தத்தையும் வேலைக்காக செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த துலாத்துல பிறந்தவங்க ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியம். எது எப்படியாக இருந்தாலும் இவங்க எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல இவங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து தன வரவை பத்தி நம்ம இந்த 2ஆம் வீட்டுல இருந்து பேசணும் இல்லையா. இவங்களுக்கு அர்த்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10, அதாவது தனம், வேலை, ஜீவனம் இதை பத்தி சொல்லக்கூடிய வீடு 3த்துலயுமே சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் இவங்களுக்கு லக்னத்திலையும் உச்சமாகக்கூடியவர். அப்படின்றதுனால இவங்க ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வறியவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அதன் மூலமா இவங்களுக்கு தடையில்லாத வருமானம் அப்படின்றது இருக்கும். ஸோ சனி பகவான் தரக்கூடிய இந்த வளர்ச்சி அப்படின்றது இவங்களுக்கு பொறுமையாக தான் கிடைக்கும், பட் நிலையானதாக கிடைக்கும். படிப்படியாக வளர்ந்து இவங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா தைரிய, வீரிய, உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதரத்தை பத்தி பேசக்கூடிய 3ஆம் வீடு இவங்களுக்கு தனுசு வீடாக வருகிறது. நான் ஏற்கனவே 4, 10 அந்த கனெக்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. அந்த மாதிரி இவங்களுக்கு 3ஆம் வீடும் 9ஆம் வீடும் கப்பிள்டா இருக்கும். அதாவது இவங்களுடைய 3ஆம் வீடுன்றது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடாகவும், காலபுருஷனுடைய 3ஆம் வீடுன்றது இவங்களுக்கு 9ஆம் வீடாகவும் வரும். ஸோ இவங்க 3, 9 ஸ்தானங்களுக்குரிய காரகங்களை இயல்பிலேயே பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. 3ஆம் பாவகம் என்ன பண்ணும், 9ஆம் பாவகம் எதெல்லாம் தரும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தனியா நான் 12 பாவங்கள் அப்படின்ற சீரீஸ்ல போட்டிருக்கேன். வேணும்னா அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவகமும் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய 9ஆம் பாவமும் இவங்களுக்கு ஸ்ட்ராங்லி கனெக்டடா இருக்கிறதுனால இவங்களுக்கு இளைய சகோதரம் யாராவது இருந்தாங்கன்னா, தங்கையோ தம்பியோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தந்தை மாதிரியான சப்போர்ட் சிஸ்டமா இவங்க ஒரு காலகட்டத்துல செயல்படுவாங்க. ஒரு சில நிலைகள்ல பார்த்தோம்னா தங்களோட சேவிங்ஸ் எடுத்து தங்களோட சிப்ளிங்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில கூட இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 3, 9 கனெக்ஷன்றது குரு புதன் கனெக்ஷனை ஏற்படுத்தும். அந்த குருவும் புதனும் சேர்ந்தாலே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதிவானன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க வந்து புத்தி கூர்மையுடையவங்களாகவும் நல்ல ஒரு மதிநுட்பம் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததா பயணத்தை பத்தி இந்த 3ஆம் வீடு தான் சொல்லணும் இல்லையா. அப்ப இவங்க வந்து ரொம்ப பயணத்தை விரும்பக்கூடியவங்களாகவும், நீண்ட தூரமோ அது நெடுந்தூரமோ பயணம் செய்யக்கூடியவங்களாகவும், அதனால ஆதாயம் அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதே இவங்க ஃபாரினே போகணும் அப்படின்னாலும் இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சுயஜாதகம் ஒத்துழைக்கும் பொழுது. இவங்க ஸ்டடீஸ்க்காக கூட மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு போக முடியும். அதே மாதிரி இவங்க நல்ல எழுத்தாற்றல் மிக்கவங்களாகவும், கலை மற்றும் விளையாட்டுல ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதை ப்ரொஃபஷனா எடுக்காட்டி கூட இவங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் ரொம்ப பேஷனேட்டாகவும் இருப்பாங்க.
அடுத்ததா இவங்களுடைய சுகஸ்தானம், வீடு, மனை, சொத்துக்களுக்கு இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஒரு தடை அப்படின்றது இவங்களுக்கு வந்ததுனாலே அடுத்ததா முன்னேற்றம்ன்றது உறுதி செய்யப்பட்டது. அதோட இந்த தாயை பற்றி சொல்லக்கூடியது 4ஆம் வீடுன்றதுனால இதனுடைய அதிபதி சனி பகவான் இவங்க லக்னத்திலேயே அகைன் உச்சமடைகிறார் அப்படின்றதுனால இவங்களுடைய அம்மா வந்து இவங்க மேல ரொம்ப கேரிங்கா பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அடிப்படை கல்வியில சிறு சிறு தடைகள் இருந்தாலுமே கூட தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக இவங்க படிச்சு முடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தடைப்பட்டிருந்தா கூட வயது கடந்த பின்னாடி கூட டிகிரி முடிக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த துலாத்துல பிறந்தவங்க இருக்காங்க. அடுத்து இவங்களுக்கு குழந்தைகள், குலதெய்வம், தெய்வானுகூலம், லக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் வீடு கும்ப வீடாக வருகிறது. இவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து மெனக்கெட்டு யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக இந்த காதலை பற்றி சொல்லக்கூடியது இந்த 5ஆம் வீடு தான் அப்படின்றதுனால இது கும்ப வீடாக, சனி பகவானுடைய வீடாக, காலபுருஷனுக்கு அபிலாசைகளை பற்றி சொல்லக்கூடிய 11ஆம் வீடாகவும் வர்றதுனால இவங்க எளிதில் காதல் வயப்படக்கூடியவங்களாகவும் திரும்ப திரும்ப காதல் வயப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு சில துலா லக்னத்துல பிறந்தவங்க அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு பொறுத்து வயதில் தன்னை விட கொஞ்சம் மூத்தவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு பெற்றவங்களாகவும் இருக்கிறாங்க. அடுத்ததான் இவங்களுடைய வேலை, உத்தியோகம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய 6ஆம் வீடு வந்து இவங்களுக்கு மீன வீடு. இவங்களுடைய லக்னாதிபதி ஆகிய சுக்கிரனே இங்கதான் உச்சமடைவாரு. இவங்க எந்த அளவுக்கு வேலைக்காக தங்களை அர்ப்பணிக்க கூடியவங்க அப்படின்றத எக்ஸாஸ்டிவா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இதுக்கு ஆடான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய உழைப்புன்றது இவங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு அதிக அளவுக்கு பயன்படும். அதனால இவங்க உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சொத்தாக மாத்தி வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். அடுத்ததாக கடன்களை பற்றியும் இந்த 6ஆம் வீடு தான் சொல்லுன்றதுனால இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால காலபுருஷனுடைய 12ஆம் வீடு இவங்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால இவங்க வந்து கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடணும். கடன் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த துலாம் லக்னத்துல பிறந்த எவ்வளோ பிஸ்னஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் தொழில சிறந்து விளங்கினாலும் கூட ஈக்குவலி அவங்களுக்கு கடனும் இருக்கும். ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க கடனை அவாய்ட் பண்ணிக்கிறதும் அல்லது ஒரு நல்ல விதமான செலவுகளுக்கும் ஒரு ப்ரொடக்டிவான விஷயங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க வந்து டெப்ட்ல இருக்கிறது இவங்களை சேஃப்கார்ட் பண்ணும், இவங்களோட லைஃபை சேஃப்கார்ட் பண்ணும். அடுத்ததாக வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய 7ஆம் இடம். இந்த துலாத்துல பிறந்தவங்க கண்டிப்பா தன்னோட வாழ்க்கை துணையின் மேல பிரியமாகவும் அவங்களுக்காக நிறைய மெனக்கிட்ட செய்யக்கூடியவங்களாகவும் அவங்க மேல பற்றோடையும் பாசத்தோடையும் ஊடல் கூடல்னு இருக்கக்கூடியவங்களாகவும் தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் பொறுப்புகளை மாற்றி கொடுக்கறது மூலமா பேக்கெண்ட்ல இருந்து இவங்க இருந்து சப்போர்ட் பண்றது மூலமா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஒத்துசைந்த வாழ்க்கையாகவும் அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வச்சு தொழில் பண்றது செட் ஆகாது. இவங்க ஏதாவது தொழில் பண்றாங்க அப்படின்னா இவங்க தன்னிச்சையா பண்றதுதான் இவங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல வலிமை இழப்பார் அப்படின்றதுனால இவங்க தனியா பிஸ்னஸ் பண்றதுதான் மேன்மையை தரும். அடுத்ததாக இவங்களுடைய 8ஆம் வீடு அப்படின்றது ரிஷபம். இவங்க லக்னாதிபதி சுக்கிரனுடைய இன்னொரு வீடு தான் இந்த ரிஷபம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உழைக்காத பணம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது. இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவங்க பொதுவாகவே தங்களோட மனைவியால தனலாபம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. அது ஒண்ணு இவங்க மனைவி ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது இவங்க கொடுக்குற பணத்தை பெருக்கக்கூடிய திறனுடையவங்களா இருப்பாங்க, அல்லது இவங்க மனைவியோட அப்பா வீட்டுல இருந்தே நல்ல வெல்தியான ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு குறைந்த அளவு அல்லது அதிக அளவு மனைவியால பொருளாதார லாபத்தை அடையக்கூடிய நபர்களா இந்த துலாம்ல பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த தாய்க்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த 8ஆம் வீட்டுல உச்சமடைவாரு. மேலும் இந்த வீடு வந்து உணவு, ருசி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வீடு அப்படின்றதுனால இவங்க அம்மாவே எல்லா நேரத்துலயும் கூட இருந்து இவங்களுக்கு சமைச்சு போட்டு பார்த்துக்க முடியல அப்படின்னா கூட அந்த மதர் ஃபிகர்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து இவங்களை ஒரு அரவணைப்போட அந்த தாய்க்குரிய அன்போட பார்த்துப்பாங்க. அது என்ன மாதிரினா சில காலம் அம்மாவோட அம்மா கிட்ட இருந்தா இருக்கலாம், இல்ல ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்கன்னா அங்க சமைச்சு போடுற அக்கா நல்லா சமைப்பாங்களா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இவங்களுக்கு அந்த அன்பு, அரவணைப்பு, அம்மா
கைப்பக்குவம் இருக்கக்கூடிய உணவுன்றது கிடைச்சிருது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இவங்க கிட்ட கை நிறைய காசு இருக்கும்போது கூட அந்த ருசியான உணவு கிடைக்காம இருக்கலாம். பட் காசு இல்லாதப்போ இவங்களுக்கு அந்த மனநிறைவான வயிறு நிறையக்கூடிய அந்த சாப்பாடுன்றது கிடைச்சிருது. அடுத்ததாக இவங்களுக்கு 9ஆம் இடம், தந்தையை குறிக்கக்கூடிய, பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இந்த 9ஆம் இடம். நான் ஆல்ரெடி 3ஆம் இடத்தை பத்தி பேசும்பொழுது இந்த 3ம் 9ம் கனெக்டட் தான் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்களுடைய எழுத்தாற்றல், இவங்களுடைய மதிநுட்பம், இது எல்லாத்த பத்தியும் நம்ம பேசிட்டோம். இன்னும் ஆட் ஆன சொல்றது வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமைன்றது இருக்கும். இவங்க நல்லா கிராஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைன்றது இருக்கும். அடுத்து தொழில் ஜீவனத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடு கடக வீடாக வரும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சட்டத்துறையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கமும் உதவியும் பெருமளவு கிடைக்குது அப்படின்றதுனால அட்வொகேட்டாவோ, ஜட்ஜாவோ, சட்ட வல்லுநர்களாவோ ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அதையே படிப்பா எடுத்து படிச்சுட்டு அந்த ப்ரொஃபஷனுக்கு போகும்போது இன்னும் நல்லா ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல தான் குரு பகவான் உச்சமடைவார் அப்படின்றதுனால எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இவங்க ஒர்க் பண்ணுவாங்க அல்லது அதை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த நிறுவனத்தை நிறுவி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுத்தல், இந்த பேராசிரியர்கள், டீச்சர்ஸ், குருமார்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே உச்சமடைகிறார் அப்படின்றதுனால இவங்க அந்த துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த கடகம்ன்றது ஒரு சர வீடு, பலகால் ராசி அப்படின்றதுனால இவங்க ஒரு பாசிவ் இன்கம்க்கு, எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு வழி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில ரெகுலர் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா சைட்ல வந்து ஒரு எலக்ட்ரீஷியனா போறதோ, அல்லது வந்து ஒரு டீச்சரா இருக்காங்கன்னா ஈவினிங் டைம்ல விவசாயத்துல லீவ் டேஸ்ல விவசாயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது, பால் வியாபாரத்துல கான்சென்ட்ரேட் பண்றது, இல்ல ஒரு வக்கீலா இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வாடகை வருமானம் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு பாசிவ் இன்கம்ன்றது வந்துகிட்டு இருக்கிறதுக்கு வழி செஞ்சிருவாங்க. இதே ஒரு தொழிற்சாலையை வச்சிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு நிறுவனத்தையே வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பல பிரான்ச்சஸ் வச்சு அதை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வல்லமையும் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்ததாக லாபம், ஆதாயம், மகிழ்ச்சி, மூத்த சகோதரம், சித்தப்பா வகைரா இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய 11ஆம் வீடு வந்து இவங்களுக்கு சூரிய பகவானுடைய சிம்ம வீடாக வருகிறது. இது ஒரு விதத்துல இவங்களுக்கு பாதக வீடு அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த முன்னேற்றம்ன்றது இவங்களுக்கு ரெடியா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட அந்த அளவுக்கு ஒத்து போகாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு இந்த சூரிய பகவான் 11 கூடையவர் வந்து லக்னத்திலே நீசமடைவார் அப்படின்றதுனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூத்த சகோதரம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இவங்க வந்து ஒரு எளிமையான, யதார்த்தமான, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாடும் பொழுது இவங்க லைஃப்ல முன்னேற்றம்ன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக அயன சயன போகம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய 12ஆம் வீடு இவங்களுக்கு கன்னி. இதனுடைய அதிபதி வந்து 6ஆம் வீட்டுல உச்சமடைவர் அப்படின்றதுனால இவங்க வேலை நிமித்தமாவோ இல்ல டூரு அந்த மாதிரியோ வந்து நிறைய வெளிநாட்டு பயணங்கள் பண்றதுக்கு முனைவாங்க. இவங்க அந்த மாதிரி வெளிநாடு போகும் பொழுது சுய ஜாதகம் ஒத்துழைக்குது அப்படின்னா இவங்க அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகளும் கைகூடும். மொத்தத்துல இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வெற்றி அப்படின்றது நான் போராடி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். அதே மாதிரி இவங்க தனக்கு மட்டும் இல்லாம ஒரு 4 பேருக்காவது பயனுள்ளவனா இருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோட வாழ்க்கை நடத்த முடியும்.